தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். அண்ணா பல்கலைக்கழகத்தின் அகாடமிக் கவுன்சில் 2017ஆம் ஆண்டு வெளியிட்டுள்ள விதிமுறைகளை திருத்தம் செய்து புதிய விதிமுறைகளை தற்போது வெளியிட்டுள்ளது. அதன்படி தோல்வியடைந்த பாடத்துக்கான அரியர் தேர்வுகளை மறு தேர்வாக அடுத்து வரக்கூடிய செமஸ்டரிலேயே மாணவர்கள் எழுதிக் கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் முழு விவரங்களை தெரிந்து கொள்வோம். முதல் செமஸ்டரில் ஏதேனும் ஒரு பாடத்தில் நீங்கள் தோல்வியடைந்தால் அதற்கான அரியரை அடுத்து வரக்கூடிய இரண்டாவது செமஸ்டரிலேயே எழுதிக் கொள்ள முடியும். முதல் செமஸ்டரில் முழு தேர்ச்சி பெறாமல் 5வது செமஸ்டருக்கு உங்களால் செல்ல முடியாது. அதே போல இரண்டாவது செமஸ்டர் முழுமையடையாமல் 6வது செமஸ்டருக்கு உங்களால் செல்ல முடியாது. 7வது செமஸ்டருக்கு செல்லும் மாணவர்கள் 3வது செமஸ்டரில் அரியர் வைத்திருக்க கூடாது. 8வது செமஸ்டருக்கு செல்லும் மாணவர்கள் 4வது செமஸ்டரில் அரியர் வைத்திருக்க கூடாது. 8வது செமஸ்டர் முடிவில் 5வது செமஸ்டரில் குறிப்பிட்ட மாணவர் ஏதேனும் ஒரு பாடத்தில் தோல்வி அடைந்திருந்தால் அந்த மாணவர் தன்னுடைய 5வது செமஸ்டரை அந்த குறிப்பிட்ட கல்வியாண்டில் 5வது செமஸ்டரில் படிக்கும் மாணவர்களுடன் இணைந்து படித்து அதன் பின்பே தேர்வு எழுத வேண்டும். இந்த விதிமுறை 6, 7, 8 செமஸ்டர்களுக்கு பொருந்தும். அரியர் வைத்திருக்கும் செமஸ்டருக்கு அடுத்து வரும் 3 செமஸ்டர்களை மாணவர்கள் தேர்வு எழுதிக் கொள்ளலாம். அதற்கு அனுமதி அளித்துள்ளது. அதே போல ஆய்வக பாடங்கள், திட்டப்பணி, ப்ராஜெக்ட் ஒர்க் உள்ளிட்டவற்றில் தோல்வியடைந்த மாணவர்கள் மீண்டும் மறுபதிவு மேற்கொள்ள வேண்டும் என்றும் இவற்றுக்கான சராசரி மதிப்பெண்களாக 50 மதிப்பெண்களையும் பெற வேண்டும். இந்த புதிய விதிமுறைகள் 2017, 18 மற்றும் 18, 19 கல்வியாண்டுகளில் தங்கள் படிப்பை தொடங்கியவர்களுக்கு மட்டுமே பொருந்தும். 2019, 20 கல்வியாண்டு முதல் பொறியியல் படிப்பில் சேரக்கூடிய மாணவர்கள் முதல் செமஸ்டரில் அனைத்து பாடங்களிலும் தேர்ச்சி பெற்றிருந்தால் மட்டுமே அவர்கள் இறுதி ஆண்டு தேர்வு எழுத அனுமதிக்கப்படுவார்கள். ஒரு செமஸ்டர் தேர்வுக்கு 75% வருகை பதிவை மாணவர்கள் வைத்திருப்பது மிக அவசியம். விபத்து உள்ளிட்ட மருத்துவ காரணத்தால் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு 65% வருகை பதிவு மட்டுமே போதுமானது. இந்த அனுமதியும் ஒரு முறை மட்டுமே அந்த மாணவருக்கு வழங்கப்பட உள்ளது. அரியர் தேர்வு விதிமுறைகளில் மாற்றம் கொண்டுவரப்பட்டுள்ளதுடன் தேர்வு விடைத்தாள்கள் மதிப்பீடு செய்யும் முறையிலும் மாற்றம் கொண்டுவரப்பட உள்ளது. இப்புதிய விதிமுறைகள் பல்கலைக்கழகத்தின் சிண்டிகேட் குழுவின் ஒப்புதலுக்கு பின் உடனடியாக செயல்பாட்டுக்கு வர உள்ளதாக அண்ணா பல்கலைக்கழகம் தரப்பிலிருந்து வெளிவந்துள்ளது. இந்த தகவலை உங்களுடைய நண்பர்கள், இன்ஜினியரிங் மாணவர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க. இது குறித்து உங்களுடைய கருத்துக்களையும் தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.